திருவள்ளூர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லும் விஜய் தனது கட்சியை முதலில் பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விஜய் கட்சியை சினிமா நினைத்துக் கொண்டிருக்கிறார். சினிமாவில் ஒரே நாளில் அரசியலை மாற்றி முதலமைச்சர் ஆகலாம். நிஜ அரசியலில் அது நடக்காது. உள்ளூரிலேயே டெபாசிட் வழங்காத தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு சென்று பணத்தை வாங்கிட்டு பிறகு தன்னால் வெற்றி பெற்றார்கள் என பிரசாந்த் கிஷோர் சொல்லுவார். முதல்வர் அளித்து வரும் கலைஞர் உரிமை தொகையை கிண்டல் கேலியாக பேசிய பாஜக இன்று டெல்லியில் பின்பற்றி அளிக்கிறார்கள். முதலமைச்சரின் ஒவ்வொரு திட்டமும் உலக பாராட்டக்கூடிய வகையிலும் இந்திய மாநிலங்களை வழிகாட்டக்கூடிய திட்டமாக உள்ளது. ஒன்றிய அரசு வளர்ந்து வரும் மாநிலங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர மறுப்பது கேலி கூத்தானது. மும்மொழி கொள்கை திட்டத்தின் பெயரால் தமிழை அளிக்கிற மிகப்பெரிய முயற்சியை மோடி மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் இருமொழியில் படித்தவர்கள் உலக அளவில் சிறந்த வேலைகளில் விளங்கி வருகிறார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களில் இந்திய தவிர வேறு மொழி அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் 2 மொழியை படிக்க வேண்டும். மும்மொழி கொள்கை என்பது தாய் தமிழை அளிப்பதற்கான கொள்கை. இதை ஒரு காலத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநிலத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து வரும் மோடியை கேள்வி கேட்டால் மாறை விரித்து காட்டுகிறார். ஆனால் அமெரிக்கா போனால் பொட்டி பாம்பாக அடங்குகிறார். அமெரிக்காவில் மோடி இருந்தபோது ட்ரம்ப் அரசு இந்தியர்களை கை காலை கட்டி அனுப்பிய போது அதை கேட்க அவருக்கு வக்கில்லை. அமெரிக்கா இறக்குமதி பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும். இந்தியா, மெக்சிகோ, கனடா நாடுகளுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி ஆகும் பொருட்கள் வரியை உயர்த்துவோம் என ட்ரம்ப் மிரட்டினார். ஆனால் அதற்கு மெக்சிகோ ட்ரம்புக்கு எதிர் மிரட்டல் விட்டது. மிரட்டலுக்கு பணிந்து வரி உயர்வை ட்ரம்ப் அரசு ரத்து செய்தது. ஆனால் இந்தியா அதை சொல்லாமல் கைகட்டி வாய்ப்பொத்தி கொண்டு இருக்கிறது. மோடி அரசு இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெண்களுக்கும் கேடு விளைவிக்கும் அரசாக இருந்து வருகிறது. பெண்களை பாதுகாக்கும் அரசு திராவிட மாடல் அரசு ஒன்று மட்டுமே. தொகுதி மறுசீரமைப்பு என்பது மிக மோசமான ஒன்று. தரவுகளில் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.